أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك تعلم ما نخفي وما نعلن எங்கள் இறைவா, எங்கள் உள்ளங்களில் இருக்கும் எங்கள் உள்ளங்களில் நாங்கள் மறைப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானம் பூமியில் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்விற்கு மறைவானதாக இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாமல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே கூறுகின்றான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப பாதுகாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழிமுறைகளை நமக்கு காண்பித்திருக்கின்றார்களோ, இது அனைத்துமே அல்லாஹுவால் நமக்கு சொல்லித் தரப்பட்டது. மிகவும் பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத்தாகத்தான் இந்த இஸ்லாத்தில் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளும் மாறி இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் உள்ளங்களை பாதுகாக்கக்கூடிய, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அமைந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு அடியான் 2 ரக்காத்து தொழுகின்றார், மற்றொருவர் அவரால் முடிந்த வரையும் தொழுது கொண்டே இருக்கின்றார். அவர் தொழுவக்கூடிய அந்த தொழுகைக்கு கணக்கு இல்லை. அவர் ஒரு 1000 ரக்காய் தொழுகிறார், ஒரு 2 ரக்காய் தொழுகிறார். ஆனால் 2 ரக்காத்து தொழுவக்கூடிய அந்த அடியானுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கின்றது. ஆனால் 1000 ரக்காத்துக்கு மேல தொழுவக்கூடிய அந்த அடியானுடைய உள்ளம் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னா, இவர் 1000 ரக்காத்து தொழுதாரு என்பதாக அந்த உள்ளம் சரியில்லாதவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உள்ளம் சரியாக பரிசுத்தத்தோடு 2 ரக்காத்து தொழுத அந்த அடியானுடைய தொழுகை தான் மேலானதாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அஜ்சாமிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ நீங்கள் அணியக்கூடிய உங்களுடைய ஆடையையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். வ அஅமாலிக்கும், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். இப்ப உள்ளங்களும் செயல்களும் அல்லாஹ் தன்னுடைய அடியானிடத்திலிருந்து கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. அந்த உள்ளத்தையும் அந்த செயலையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தருவதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ இந்த துஆவுல ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின், எங்கள் இறைவா, நாங்கள் உள்ளத்துல எதெல்லாம் மறைக்கிறோமோ, அதே போன்று எதெல்லாம் பகிரங்கப்படுத்துறோமோ, இந்த 2யுமே நீதான் அறிவாய். அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறிய முடியாது. நாம உள்ளத்துல என்ன மறைக்கிறோங்கிறதையும் நாம வெளிப்படுத்துவது உண்மையாங்கிறதையும் அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அதுல ஒரு 4 விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. ஒன்று, அல்லாஹுவை வழிபடுதல். யா அல்லாஹ், வழிபாட்டில் கருமித்தனத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு துஆ, இது பாதுகாப்பு தேடினாங்க. யா அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள்ல கருமித்தனத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்துல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, நமக்கு தெரியும். இந்த வழிபடுவதில் என்ன கருமித்தனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், அது தொழுகையாக இருக்கட்டும், அல்லது திக்ராக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை நிலையாக செய்து வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவின் மூலமாக கேட்கிறாங்க. வழிபாட்டில் கருமித்தனம். இப்ப நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா, தொழுகையில் எவர் ஒருவர் திருடுகின்றாரோ அவர் தான் பெரிய திருடன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தொழுகையில எப்படி திருட முடியும், தொழுகையை எப்படி திருட முடியும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்களை கேட்கும் பொழுது, ருக்குவை சரியாக நிறைவேற்றாதவர், சஜிதாவை சரியாக நிறைவேற்றாதவர், அத்தஹியாத்தை பரிபூரணமாக ஆக்காதவர், இவர் தான் என்ன செய்யறாரு, இவர் தான் தொழுகையினுடைய திருடன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வழிபாட்டுல கருமித்தனம்னா, தொழுகும் பொழுது அந்த தொழுகையை நிலையாக தொழுகுவது, அந்த தொழுகையை சரியான முறையில் தொழுகுவது, அந்த தொழுகையில ருக்குவையும் சஜிதாக்களையும் சரியான முறையில் நிறைவேற்றுவதுதான் தொழுகையில் கருமித்தனம். அதாவது வழிபாட்டில் கருமித்தனம் இல்லாமல் இருப்பது. அதுல குறிப்பா தொழுகையை தான் நம்ம பார்க்கணும்.
அப்ப வேகமாக தொழுகிறது, அவசர அவசரமா தொழுகிறது, அத்தகையாத்த முழுமையாக ஓதாமல் தொழுகிறது, ருக்குவுல அந்த ருக்குவை முழுமைப்படுத்தாம இருக்கிறது, சஜிதாவை முழுமைப்படுத்தாம இருக்கிறது, இதுவும் இந்த விஷயத்துல சேரும். அதே போன்று பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கி இருந்தால் அதுல இருந்து அல்லாஹ்வினுடைய பாதையில தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல, அதே போன்று வணக்க வழிபாடுகளில ரொம்ப அதை பின்தங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி கேட்டாங்க, யா அல்லாஹ் வழிபாட்டில் கருவித்தலும். இது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். இபாதத்து என்பது நமக்கும் அல்லாஹ்விற்கும் உள்ள விஷயம். அப்ப நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், உள்ளத்துல இது சரியாக இருக்கணும் என்பதாக சொல்றாங்க. இரண்டாவது, யா அல்லாஹ் என்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் தன்னுடைய ஆசைகளின் மீது தன்னுடைய ஆசைகளை கீழே போட்டு மிதிச்சிடுறாரோ, மனதில் ஏற்படக்கூடிய அந்த மனோ இச்சைகள், சைத்தான் உருவாக்கக்கூடிய அந்த மனோ இச்சைகள், ஆசைகள், பேராசைகள், இது எது வேணாலும் இருக்கலாம். இந்த மனோ இச்சைகள், இந்த ஆசைகளை ஒருத்தர் காலில் போட்டு மிதிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதெல்லாம் ஆசைப்படக்கூடாது என்பதாக இந்த ஹதீஸ் சொல்ல வரல. மனோ இச்சைகளை கட்டுப்படுத்துதல், உள்ளம் எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செய்யறது, உள்ளத்துக்கு எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றுறது, அதெல்லாம் செஞ்சு பார்த்துருவோம், மனம் ஆசைப்படுது என்பதாக அந்த மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய அந்த சூழலை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இதில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பை தேடும்படி நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறாங்க. இதுவும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். உள்ளத்துக்குள்ள நம்முடைய உள்ளங்கள்ல என்ன ஆசைகள் நமக்கு வருதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வரக்கூடிய ஆசைகள்லாம் செயல்படுத்துவதுங்கிறதும் நம்ம கவனமாக இருக்கணும். அதனாலதான் இந்த விஷயத்தை கேட்கிறாங்க. மூன்றாவதாக, யா அல்லாஹ், அதாவது தன்னைத்தானே சிறந்தவனாக எண்ணுவது, தன்னைத்தானே சிறந்தவனாக எண்ணுவது. யாருமே சரியில்லை, நான் தான் சரியான ஆள். அது குடும்பமா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்கிறோம், குடும்பத்துல யாருமே சரியில்லை, நாம கரெக்டா இருக்கோம், நாம தான் சரியான ஆளு, நாம சிறந்தவன், நம்மை விட யாருமே சிறந்தவரே இல்லை, நம்மை விட யாரும் நல்லவர் இல்லை, நம்மை விட யாரும் உயர்ந்தவர் இல்லை என்பதாக தன்னைத்தானே சிறந்தவனாக, தன்னைத்தானே ஒரு பெரிய ஒரு நிலையில, ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிலையில கருதுவதும் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு செயல். அதிலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. இந்த குணத்தை விட்டும் பாதுகாக்க சொல்றாங்க. இதுவும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், இதுவும் உள்ளம் சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்துல யார் தன்னை மட்டுமே சிறந்தவனாக எண்ணுகின்றானோ அவனே நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அப்போ நான்காவதாக, வெட்க உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டார். வெட்க உணர்வை யா அல்லாஹ் எனக்கு நீ வழங்குவாயாக. அப்ப இந்த வெட்க உணர்வு இருக்குது, இதாலம் தஸ்தஹி ஃபஃபாலு மா ஷஅத. ஒரு ஹதீஸ சொல்றாங்க, உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள். இந்த நான்கும் ஒரு முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு அடியானிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு குணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த நான்குமே உள்ளம் சம்பந்தப்பட்டது. ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலி. எதை நாம மறைக்கிறோமோ அது அல்லாஹ் அறியும். அப்போ உள்ளத்துல இந்த 4 விஷயங்கள் இருக்க வேணும். இந்த 4 விஷயங்களும் சரியானதாக இருந்தால் நிச்சயமாக உள்ளம் சரியானதாக இருக்கும். அல்லாஹ் அந்த அடியானின் மீது, அந்த அடியானுக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான். இந்த 4ம் ஒரு அடியான்ட்ட, ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினான ஒரு அடியான்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஷைத்தான் அவனை நாசமாக்கி விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மோசமான செயல்களின் மூலமாக, தவறான பாதையின் மூலமாக தன்னுடைய உள்ளங்களை ஷைத்தான் கெடுத்து வழிகெடுத்து விடுவான், அவனை ஷைத்தான் நாசமாக்கிடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவானாக. எந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டார்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கும் தந்து அருள் புரிவானாக. எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாயில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி